எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்க போற வார்த்தை இன்னைக்கு உங்களுக்காகவே இருக்கும். நிச்சயம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தையாவே இருக்கும். என்ன ரொம்ப சந்தோஷம் உங்களையெல்லாம் பார்க்குறது. நான் ஒரு சின்ன ஒரு வசனத்தை வச்சு நான் ஆரம்பித்து நம்ம வர்ஷிப் ஆரம்பிப்போம். லூக்கா 11 ரொம்ப அருமையாக அதில் பேசியிருக்கோம். இயேசுவே அதை இது பண்ணுறாரு. லூக்கா 1 இயேசுவ கிட்ட சீஷர்கள் கேட்குறாங்க எப்படி ஜெபம் படிக்கிறது அப்படின்னு. அப்போ அவர் அந்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீஷர்கள் அந்த இது முடித்தோடனே தேவன் தன்னால் ஒரு இதை இயேசு ஒரு இதை சொல்லுவார். நீங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கையில் பரலோக பிதா நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நம்ம நினைப்போம் நம்மளோட ஜெபம் திருப்பி திருப்பி போய் கேட்டுக்கிட்டே இருக்கணும், தட்டிக்கிட்டே இருக்கணும், அவர்கிட்ட திருப்பி கேட்கணும்னு சொல்லி. ஆனால் அது அப்படி இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, இந்த உலக பிரமாணமான நீங்கள் தகப்பன் தன் பிள்ளைகள் அவங்கக்கிட்ட அப்பத்தை கேட்டால் நீங்கள் கல்லை குடிப்பீங்களா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு? இல்லைன்னு சொன்னாலும் எங்கேயாவது எதையாவது செஞ்சு எதையாவது கொடுப்போம் தானே நம்ம. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா? முட்டை கேட்டால் தேலை கொடுப்பீங்களா? அப்படிலாம் சொல்லிட்டு தான் இந்த இதை சொல்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கையில் பரலோக பிதா நீங்கள் ஜெபிக்கும்போது நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படி? நம்மளுக்கு தேவை அந்த ஆவியின் அபிஷேகம்தான். எல்லா விஷயத்திற்கும் இன்றைக்கி நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை மேற்கொள்கிறது அந்த அபிஷேகத்தினால தான். இன்னொரு சின்ன ஒரு ஜோஷுவாவில் 16ஆம் அதிகாரத்தில் 3 வசனம் தான் அதை பற்றி பேசியிருக்கு. காலேபு உங்களுக்கு தெரியும் தானே? ஜோஷுவாவும் காலேபும் கானான் தேசத்துக்குள்ளே உள்ளுக்கு போனவங்க. காலேபோட மகளுக்கு அவர் திருமணம் பண்ணி அனுப்புகிறாரு. அனுப்பும்போது அவளுக்கு ஒரு வறண்ட நிலத்தை சிறிதனமாக கொடுத்துருவாரு. அவங்களும் கழுதையில் ஏறி தன் கணவனோட போயிடுவாங்க. கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, திருப்பி வருவாங்க. அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் எப்படி எனக்கு இந்த வறண்ட நிலத்தை தரலாம், இதை வச்சு நான் என்ன செய்வேன் அப்படிலாம் அவங்க ஒன்றுமே கேட்கல தன் தந்தைக்கிட்ட. அவங்க கேட்டது ஒன்று, எனக்கு ஒரு ஊற்று தாங்க. அந்த வறண்ட நிலத்தை எனக்கு ஏன் தந்தீங்கன்னு கேட்கல. அவங்களுக்கு தெரியும் அந்த ஊற்று இருந்துச்சுன்னா வறண்ட நிலமும் செழிப்பான ஒரு நிலமாக மாறும். ஊற்று தான் தேவை அந்த இடத்துல அவங்களுக்கு. அப்போ அவங்க அப்பா ஒரு ஊற்றுக்கு பதிலாக 2 ஊற்றாக கொடுப்பாராம். இந்த ஊற்றுங்கிறது நம்மளுக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகம் தான். அது எப்போதுமே அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஜெபிக்கிறோம், ஏசுமே ஜெபிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் அவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார். எதை வச்சு? அவருக்குள்ள இந்த ஆவியின் அபிஷேகம் இருந்துச்சு. அதனால எப்போதுமே நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஆவியின் அபிஷேகத்தை கேளுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்க. கணுக்கால் இல்லப்பா, முழங்கால் அல்லப்பா, இடுப்பளவும் இல்லப்பா, கழுத்தளவும் இல்லப்பா, நான் மூங்கி எழுந்தத்தக்கதாக அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. அந்த அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் உங்க எல்லாருக்கும். நம்ம சூழ்நிலைகளை பார்க்காம அந்த ஆவியின் அபிஷேகம் இருக்கும்போது அந்த சூழ்நிலையும் மற்ற விதமாக மாறும், நம்மளுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே மாறும். அந்த அபிஷேகத்தை நம்ம கேட்போம். இந்த நேரத்திலும் நம்ம சந்தோஷமா உற்சாகமா எழும்பி நின்று அந்த தேவனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்போமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக நாட்களுக்கு பின்பதாக உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க தேவன் எனக்கு கிருபை அளித்திருக்கிறார். ஆமேன். எனக்கு இன்னைக்கு டபுள் கிருபை. என்னன்னு சொன்னால், இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வெளிப்பாடு, உங்களுக்காக தேவன் கொடுத்த காரியத்தை உங்களோட பேசவும். அடுத்தது இன்றைக்கி என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. இப்போ டபுள் கிருபையை தேவன் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்போடு இருங்க. ஏன் சொன்னால்,
இவ்வளோ காலம் நீங்கள் தொடர்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வந்தீங்க. இன்றைய நாளில் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில், இந்த வார்த்தை நான் பேசி முடிக்கும் போது நீங்கள் இதை இறுக பற்றி கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் பெரிதான மாற்றங்கள் நிச்சயம் உண்டாகும், நிச்சயம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது இந்த சந்தர்ப்பத்தை தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு எனது முதலாவது எனது நன்றி. அடுத்தது உங்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு என் போதகர் எனக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது அவருக்கு எனது மனமார்ந்த நன்றி. எனவே தேவன் திட்டமிட்ட காரியத்தை, தீர்மானித்த காரியத்தை இந்த இடத்துல யார் நின்று பேசினாலும் பேசுவார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல எதிர்காலத்தில் நிறைய இடங்களில் வார்த்தைகளை இப்படியாக பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியார தேவன் உருவாக்குவார். அது வாலிபலிருந்து வரலாம், பெண்கள்லேருந்து வரலாம், மூப்பர்களிருந்து வரலாம், உங்கள் மத்தியிலிருந்து வரலாம். நீங்கள் எல்லாம் சாமானியர்கள் அல்ல. நீங்கள் முதலாவது அதை நினச்சிக்கொள்ளணும். நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் சாதாரண ஒருத்தர் சொல்லி, நீங்கள் சாமானியர்களே அல்ல. அசாதாரணமாக காரியங்களை செய்கிறதுக்கு தேவன் உங்களை கொண்டு செய்வார். ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், என்னால் இது முடியுமா, இது நடக்குமா, எனக்கு இது செய்ய முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்க, உங்களுக்குள்ள அந்த அனிட்டா சொன்ன மாதிரி அந்த ஊற்று உங்களுக்குள்ளேயும் ஊற்று ஸ்டார்ட் ஆகும். ஆமேன். அப்போ நாங்கள் டைமை செலவழிக்காமல் நேரடியாக நாங்கள் வார்த்தைக்கு போவோம். ஆல்ரெடி இப்போயே டைம் பாஸ் ஆகிருச்சு. சில நேரங்களில் ஒரு 10 நிமிஷம் நான் கூட எடுப்பேன். யாருக்காவது பிரச்சனை இருந்தால் கையை தூக்குங்க, நான் அந்த நேரமே இந்த வார்த்தையை நிப்பாட்டிட்டு போகிறேன். ஓகே, நான் பேசுகிறது உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி கொஞ்சம் சோர்வு மாதிரி இருந்தாலும் எனக்கு பேசுங்க, கையை தூக்குங்க. ஹலோ பாஸ்டர், ஐயோ ஓகே ஓகே ஓகே, நான் போய் உட்காருறேன். சரி. ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், அந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு இன்னும் 5 நிமிஷம் தாண்டி போனாலும் நீங்கள் இல்லை பேசுங்க பேசுங்கன்னு சொல்லுவீங்க. ஆமேன். ஏன் சொன்னால் அந்த வார்த்தை என்னோட அப்படி தான் பேசிச்சு. அந்த வார்த்தை நிச்சயமாக உங்களோடையும் பேசும். எனவே ரொம்ப டைமை செலவழிக்காமல் நேரடியாக நாங்கள் வார்த்தைக்கு போவோம். ரைட். இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுங்க பார்ப்போம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதலுண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஆமேன். இதில் ஏதாவது புரிஞ்சுச்சா யாருக்கு? சரி. இந்த வார்த்தை படிக்கும்போது எங்களுக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பெரிய சத்தியங்கள் அடங்கியிருக்கு. இதில் பேசப்பட்டிருக்கு பாருங்க, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு மாறாத 2 விசேஷங்கள். இன்றைக்கு தேவன் அந்த மாறாத 2 விசேஷங்கள் உங்களுக்கு கொடுக்க போறாரு. எதிர்பார்ப்போட கொடுங்க. அந்த 2 விசேஷம் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் வந்து பலிக்கும். ஆமேன். மாறாத 2 விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தாராம். இதில் சொல்லியிருக்கு பாருங்க, மாறாத 2 விசேஷங்களை தேவன் எங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அது எப்படி வச்சிருக்கிறாரு? எங்களுக்கு முன்னுக்கு ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னுக்கு இப்போ நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்தோம், யாரை பார்க்க வந்தோம்? பவுல் ஒரு இடத்துல கேட்குறாரு, யாரை பார்க்க போனீங்க நீங்கள்? நாங்கள் இங்கே யாரை பார்க்க வந்தோம்? சிலர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு ஆண்டவரை பார்க்க வந்தோம். எதுக்கு வந்தோம்? எங்களோட தேவைங்க இருக்குது, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. சிலர் இல்லை, நாங்கள் தேவனை வார்த்தையை கேட்க வந்தோம். ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்கலாம் எல்லாருக்கும். ஆனால் முக்கியமான ஒரு காரணம், நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து சர்ச்சுக்கு வந்தது அந்த காரணங்கள் எல்லாம் இல்லை. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ள, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ள தான் இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல எல்லாருமே வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த நம்பிக்கையினால் உங்களுக்கு என்னமா, தேவன் 2 மாறாத விசேஷங்களை வச்சிருக்கிறாராம். 2 மாறாத விசேஷங்கள் சாதாரணமான விஷயமே இல்லை. இந்த நம்பிக்கையை நீங்க பற்றி கொண்டா அந்த 2 மாறாத விசேஷத்தினால உங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலை, எந்த போராட்டம், எந்த கலக்கம், எந்த தோல்வியா இருந்தாலும் அது எல்லாமே மாறும். அது எல்லாமே மாறும். இன்றைய நாள் உங்க வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். ஆமேன். விசுவாசத்தோட கூட இருங்க. அப்ப இந்த அதிகாரத்தை நான் படிச்ச நேரம், இந்த 6ஆம் அதிகாரத்தில்
இதை ஒரு 2 விதமாக தேவன் எனக்கு இது வெளிப்படுத்தினார். ஒன்று, வேதாகமத்தில் தேர்வு பெற்ற ஊழியம் பண்ணுகிற அப்படியான ஒரு இடத்துல இருக்கவங்களுக்கு வேத வார்த்தை ஒரு டீச்சிங் மாதிரி, ஒரு படிப்பினை மாதிரி தேவன் இதை எனக்கு கொடுத்தாரு. ஆனால் இதை நான் அப்படி பேசாமல் ஒரு செய்தியா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செய்தியா, அதுதான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த செய்தியாக தான் இன்னைக்கு நான் உங்கள் இடத்துல கொடுக்க போகிறேன். அப்போ இந்த அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை நாங்கள் பார்த்தா, அந்த வசனத்தை கொஞ்சம் எடுங்க பார்ப்போம். இல்ல, முதல் வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவனின் பேரில் வைக்கும் விசுவாசம். 2வது வசனம். ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ண ஆகும்படி கடந்து போவோமாக. ஸ்நானம் கொடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை நீங்கள் மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இன்னைக்கு நாங்கள் நிறைய நேரங்களில் இதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். கையை வைக்கணும், இது அற்புதம் தேடி இதுங்க தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பூரணராகும்படி கடந்து போட்டான். இந்த பூரணராகும்படி கடந்து போகும்படி தான் இந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பூரணராகும்படி கடந்து போகணும்னு சொன்னால் அதுக்கு தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு முன்ன ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறாராம். இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. இந்த நம்பிக்கையை நான் காட்ட போறேன் உங்களுக்கு. இந்த நம்பிக்கையை யார் யார் பற்றி கொள்றீங்களோ, இந்த நம்பிக்கையை யார் யார் இருக பிடிச்சு கொள்றீங்களோ, உங்கள் அத்தனை பேருக்கும் மாறாத 2 விசேஷங்களை தேவன் இன்னைக்கு கொடுப்பாரு. அந்த மாறாத 2 விசேஷங்கள் உங்கள் வாழ்க்கையில வரும்போது சூழ்நிலை மாறும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், உங்கள் வாழ்க்கை செழிக்கும். எதிர்பார்ப்போட கூட இருங்க. இந்த வார்த்தையை நான் ஆரம்பிச்ச நேரம், நான் வேலை செய்யும் போது கூட இந்த சபையில பிரசங்கிச்சுட்டே இருப்பேன். என்ன செஞ்சாலும் இந்த சபையில நான் இந்த வார்த்தையை பிரசங்கிச்சுட்டே இருப்பேன். இந்த புக்கை மூடி கூட இன்னைக்கு என்னால் இந்த வார்த்தையை பேச முடியும். அப்படியா தேவன் இந்த ஒரு வழிநடத்தல தேவன் எனக்கு இதில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த நம்பிக்கை என்னது? இன்னைக்கு நாங்கள் ஒரு குடும்பமோ ஒரு வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையில் தான் இருக்குது. இப்போ ஒரு வேலை தரத்துக்கு நாங்கள் என்னத்துக்கு வேலைக்கு போகிறோம்? சம்பளம் கொடுக்குறாங்க, எல்லாம் அது நம்பிக்கை. அதெல்லாம் கணக்கு நடந்தால் அந்த நம்பி தான் நாங்கள் போகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் எல்லாமே இருக்குது. லைஃபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தால் எல்லாமே ஒரு நம்பிக்கையில் தான் இருக்குது. இந்த நம்பிக்கை இல்லாட்டி இது சாதாரண ஒரு மனுஷங்களால் ஏற்படுத்தப்பட்ட நம்பிக்கை. ஆனால் தேவன் ஒரு பெரிதான ஒரு நம்பிக்கை எங்கள் முன்னுக்கு வச்சிருக்கார். அந்த நம்பிக்கைக்கு தேவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கார் என்பது நாங்கள் பார்ப்போம். அப்போதான் அந்த நம்பிக்கையோட பெருமதி எங்களுக்கு விளங்கும். அப்போ இன்றைக்கி நீங்கள் இனிமேல் சபைக்கு வரும்போது, நான் சபைக்கு போகிறேன், இன்றைக்கி என்னதுக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு நான் போகிறேன், அதுக்கெல்லாம் வராதிங்க. நீங்கள் வாங்க, இந்த சபையில் தேவன் ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு, இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ள தான் போகிறேன். இந்த நம்பிக்கையை நீங்கள் பிடிச்சா நீங்கள் நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைச்சதெல்லாம் கிடைக்கும். ஆமேன். எனவே இன்று நாள் அந்த நம்பிக்கை என்ன நாங்கள் பார்ப்போம். இந்த நம்பிக்கை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், 3வது 4வது வசனத்தை வாசிங்களேன். 1 பீட்டர் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கேதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன்னு சொன்னா, அவர் எங்க 4வது வசனம் கொஞ்சம் கீழே எடுங்க, கொஞ்சம் மேலே எடுங்க. அவர் 4வது வசனம் கொஞ்சம் மேலே தூக்குங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் சுதந்திரத்துக்கு ஏதுவானதும் ஜீவனுள்ளதுமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஏற்படுத்த பிதா என்ன செஞ்சாரு? தண்ட குமாரனையே கொடுத்தாரு.
தன் குமாரனே கொடுத்தாரு. அந்த குமாரனை அதை நம்ம பார்க்க போறோம் நாங்க. அப்ப இந்த நம்பிக்கை என்ன? இன்னைக்கு உங்களுக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கை அழியாதது, மாசற்றது. அது எந்த ஒரு மாசும் இல்லை, ஒரு பிரச்சனையும் அதில் இல்லை, ஒரு மாசும் இல்லை, ஒரு குழப்பமும் இல்லை. அது மாசற்றது, வாடாதது, நித்தியமா இருக்கும். அது அப்படி ஒரு நம்பிக்கையை தேவன் வச்சிருக்கிறாரு. இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி தான் இன்னைக்கு நீங்க இந்த சபைக்கு வந்திருக்கீங்க. இந்த நம்பிக்கையை தான் நீங்க பிடிச்சு கொள்ளணும். அப்ப மாசற்றது, வாடாததும், சுதந்திரத்துக்கு ஏதுவானது. இன்னைக்கு நாங்கெல்லாம் அடிமை போல தான் இருக்கிறோம். ஏன் சொன்னா, தேவன் எங்களுக்கு பிதாவானவர் தன் குமாரனை கொடுத்து குமாரன் மூலமா சுதந்திரத்துக்கு எங்களை கொண்டு வந்தாரு. சுதந்திரத்துக்கு வந்த நாங்க திரும்ப என்ன செய்யற? ஒரு அடிமைத்தனத்துக்கு போறோம். கலாத்தியர்ல பவுல் அப்படித்தான் அவங்களுக்கு பேசுறார். புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக்கத்தக்கதாக உன்னை மயக்குது யார்? ஒன்றை மாத்திரம் உன்னிடத்தில் கேட்க விரும்புகிறேன். விசுவாசத்தின் கிரியையினாலேயோ நியாயப்பிரமாணத்தின் விசுவாசத்தின் கேள்வியினாலேயோ நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? நாங்கள் விசுவாசத்தினால ஆவியை பெற்றோம். அப்ப ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெறுகிறீர்களே, நீங்கள் இத்தனை புத்தியினரான கேட்டார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நாங்கள் கிறிஸ்துவ பிள்ளைங்கன்னு சொல்றோம், நான் கிறிஸ்தவர்னு சொல்றோம், தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் மார்த்தட்டி கொள்றோம். ஆனாலும் இன்னும் அந்த ஒரு அடிமை போல தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதற்கு தேவன் உங்களை அழைக்கல. அதற்கு தேவன் ரெண்டு குமாரனை கொடுக்கல. கிறிஸ்து இயேசு உங்களுக்காக நீங்க அடிமையா இருக்கும்படி தேவன் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கல. நீங்க அந்த சுதந்திரத்துக்கு ஏதுவானவங்க, அந்த உரிமைக்கு பாத்திரவான்கள். அதுக்கு தான் தேவன் உங்களை அழைச்சாரு. அப்ப பாருங்க, அது சுதந்திரத்துக்கு ஏதுவானது, ஜீவன் உள்ளது, ஜீவன் உள்ளதுமான நம்பிக்கை. அப்ப இந்த நம்பிக்கை தான் தேவன் எங்களுக்கு வச்சிருக்கிறார். இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளதான் இன்னைக்கு தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். எப்படி வந்திருக்கீங்க? அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமா ஓடி வந்தோமா? இன்னைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு வரோம், எப்படி? ஒரு அடைக்கலத்துக்கு தான் வரோம். எங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அங்கே போனால் தேவனுடைய வார்த்தையினால ஏதாவது எனக்கு நடக்கும், இதெல்லாம் நாங்கள் ஒரு தீர்வு, அது ஒரு அடைக்கலம். இப்போ யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கிற இடத்துல, அங்கே யுத்தம் பண்ணுற இடத்துல ஆக்கள் போயிட்டு ஒரு சில இடங்கள் பாதுகாப்பு போய் அடைக்கலம் புகுவாங்க. அடைக்கலம், அங்கே எனக்கு ஒன்றும் நடக்காது, இங்கே போனால் சேஃபாக இருக்கலாம், ஒரு அடைக்கலம். இந்த மாதிரி ஒரு அடைக்கலம் தான் நாங்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றது, ஒரு அடைக்கலத்தை தேடி தான் வரோம். ஆனால் தேவ ஆவியானவர் இன்றைக்கு இந்த சபையை பார்த்து சொல்றாரு, நீ இந்த இடத்துக்கு வரும்போது நான் உனக்கு ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கேன், இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமா வா. ஆமென். இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி நீ அடைக்கலமாய் நீ வரும்போது மாறாத 2 விசேஷங்களை நான் உனக்கு தருவேன். அந்த மாறாத 2 விசேஷங்களால நான் உனக்கு எல்லாம் செய்வேன். அப்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, தந்த குமாரனையே தேவன் கொடுத்து ஏற்படுத்தப்பட்ட நம்பிக்கை. இப்ப நீங்க பாபா, பிதாவானவர் இந்த நம்பிக்கை ஏற்படுத்த என்ன செஞ்சாரு? எடுத்துக்கொள்ளுங்க. பிதாவானவர் இந்த நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக தேவன் என்ன செஞ்சாரு? பிதாவானவர், இதை நீங்க வாசிங்க. யோவான் 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. இன்றைக்கு நாங்க தேவன் மேல் அன்பு வச்சிருக்கிறோம் சொன்னதுனால தேவன் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பாம
அவர் நம்மேல வச்ச அன்பின் நிமித்தமாக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தந்த குமாரனே தேவன் கொடுத்தாராம். இதனால தான் அன்பு என்னான்னு எங்களுக்கு விளங்குது. இல்லாட்டி அன்புன்னா என்னான்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. இந்த உலகம், வானம், பூமி, மனுஷன் இதெல்லாம் கடவுள் ஏன் படைக்கணும்? அவனை படைச்சி அவன் நன்மை தீமையில புசிச்சு அவன் திரும்ப பாவத்தில் விழுந்து ஒரு சந்ததி கொண்டு வந்து உலகத்தை அழிச்சு திரும்ப நோவா மூலம் சந்ததியை கொண்டு வந்து இப்படியெல்லாம் நடந்து தன் குமாரனை கொடுக்க ஏன் கடவுள் இதெல்லாம் செஞ்சார்? ஏன் கடவுள் இதெல்லாம் செய்யணும்? ஆமேன். அன்பு. இந்த உலகம் படைக்கப்பட்டதே ஒரு அன்பு தான். மோசே ஒரு இடத்துல வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்கிறவர் சொல்லி சொன்னார். அப்ப இருக்கிறவராய் இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப இருக்கிறவராய் இருக்கிற தேவன், அன்பாகவே இருக்கிற தேவன், அந்த அன்பை யாருக்கு வெளிப்படுத்துவார்? அப்ப அன்பை தேவன் வெளிப்படுத்தணும்னா அந்த வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்தலம் வேணும். இப்போ ஒரு வீடு, ஒரு சபையோ ஏதோ ஒரு ஸ்தலம், அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நபர் வேணும். அதுதான் கடவுள் என்ன செஞ்சாரு? தமது சாயலாக தமது ரூபத்தின்படி தேவன் என்ன செய்கிறாரு? குமாரனை உருவாக்குறாரு. குமாரனை தனக்குள்ள இருந்து கொண்டு வராரு. பிதாவுக்கும் அவருக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. பிதாவை அவருக்குள்ள இருந்து கொண்டு வராரு. இப்போ என்ன நடக்குது? குமாரனை கொண்டு இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறார். படைச்சு என்ன செய்யறாரு? மனுஷன், அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் இப்போ தேவையில்லை, அவசியம் இல்லை. மனுஷனை படைச்சு மனுஷன் பாவத்தில் விழுந்தான் தானே. இப்போ என்ன செய்யறாரு? யோவான் 3:16 3:16 என்ன சொல்லுது? அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அப்ப நாங்க தேவன் மேல் அன்பு செலுத்தினால இல்ல, அவர் நம்ம மேல் அன்பு செலுத்தினால தான் தன் குமாரனை கிருபாதார பலியா ஒப்பு கொடுத்தாரு. இப்ப இந்த நம்பிக்கை உருவாக்கும்படி பிதா தன் ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். இதே நம்பிக்கை உறுதிப்படுத்தும்படி இயேசு இந்த பூமியிலே வந்து உங்களுக்காக, எனக்காக, உங்கள் பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து எங்களுக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, காயப்பட்டு, துன்பப்பட்டு, என்னென்னமோ எங்களுக்காக செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சு சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து சகல இரத்தத்தையும் சிந்தி மரித்து உயிர்த்ததினாலே இந்த நம்பிக்கை உண்டாயிருக்கு. ஆமேன், ஆமேன். இப்போ நான் சொன்னது தானே, நாங்கள் சுயாதீனம், எங்களுக்கு சுயாதீனத்தை விட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்? அடிமை நுகத்துக்கு உட்படுறோம் சொல்லி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த இடத்துல எத்தனை பேர் நீதிமானா இருக்கீங்க? நீதிமானா இருக்கவங்க கை ஊத்துங்க பார்ப்போம். சிலர் பயம், நான் நீதிமானா இல்லையா, இப்படி இப்படி இப்படி. நாங்கள் நீதிமான் தான். ஏன் சொன்னா நான் நீதிமான் தான். இந்த நீதி என்னுடைய கிரியையினால் உண்டாகல. இது என்னுடைய கிரியையினால் உண்டாக்கப்பட்ட நீதியே அல்ல. தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நீதி, இயேசு கிறிஸ்துவின் நீதி தான் எனக்கு இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், ஆதாம் பாவம் செய்ததினாலே, கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தான். இந்த அவன் செய்த பாவத்தினாலே உலகத்துக்கு பாவம் வந்துச்சுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால பாவம் வந்துச்சுன்னு எல்லாம் தெரியும் தானே. ஆதாம் செஞ்சு, கத்தோலிக்க சபையிலேருந்து இது நல்லாவே தெரியும். சென்ம பாவம், கண்ம பாவம்னு ரெண்டு பிரிச்சிருவாங்க. சென்ம பாவம் சொல்றது என்னது? ஆதாமேவால் செய்த பாவத்தினாலே மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்கு வார பாவம். கண்ம பாவம் சொல்றது அவன் புத்தி விவரம் அறிந்த பின்பு செய்கிற பாவம் கண்ம பாவம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆதாம் செய்த பாவத்தினால எங்களுக்கு பாவம் கூட பிறந்துச்சுன்னு எத்தனை நம்புகிறோம். ஆனால் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்துச்சுன்னு நம்புற நீங்க, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படுதலினாலே நீதி வந்துச்சுன்னு ஏன் உங்களால் நம்ப முடியல? நம்பணும். ஆதாம் நன்மை தீமையில மட்டும்தான் புசிச்சாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பாடுபட்டு, அடிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி சிலுவையிலே தன் ஜீவனையை கொடுத்து அந்த நீதியை ஏற்படுத்தி இருக்கிறாரு. நீங்க நீதிமான்ங்கிறத முதலாவது நம்பணும். நீங்க நீதிமான்ங்கிறத நீங்க நம்பாத வரைக்கும் மகிமைக்குள்ள பிரவேசிக்க முடியாது, மகிமையானதை காண முடியாது.
நீதிமானா நீங்க அந்த சுதந்திரத்துக்கு உரியவனா நீங்க வாழும்போது தான் உங்களோட வாழ்க்கையில மகிமையான காரியங்களை காண முடியும். தேவன் எங்களுக்கு இந்த கிருபையை அளித்தது, என்னை பாவத்திலிருந்து மீட்டனை நீதிமான் ஆக்குனது நான் திரும்ப திரும்ப போய் பாவம் செய்வதற்கு அல்ல. பிதாவானவர் இருக்கிற அந்த உன்னத இடத்துக்கு இயேசு கிறிஸ்து எப்படி வலது பாரிசில் இருக்கிறாரோ அந்த உன்னத இடத்துக்கு மகிமையின் மேல் மகிமை அடைய, மகிமையின் மேல் மகிமை அடைய, மகிமையின் மேல் மகிமை அடைய தான் பிதாவானவர் இந்த கிருபையை உங்களுக்கு எனக்கு அளிச்சிருக்கிறாரு. ஆமென். அதனால இன்னைக்கு நீங்க நினைவுல வச்சுக்கொள்ளுங்க, நான் பாவி அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே உங்களுக்கு நீதி வந்துச்சுன்னு நம்பாம நான் இன்னும் பாவியா இருப்பேன்னு சொன்னா உங்களை மீட்கிறதுக்கு வேற யார் என்ன ரத்தத்தை சிந்தனா சொல்லுங்க பாப்போம்? வேற என்ன பழிய கொடுக்கலாம்? நீங்க இந்த பூமியிலே வாழும் வரைக்கும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தான் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நீதியை முதலாவது நீங்க நம்பணும். அப்பதான் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை மாறும், நோய்கள் இல்லாம போகும், உங்களோட வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், தேவனுடைய நன்மைகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் சில சாட்சிகள் எல்லாம் இங்கே எங்களோட பாஸ்டர் சொல்லும்போது உங்களால் நம்ப முடியாது. நீங்கள் முதலாவது நான் பாவி அல்ல, நான் நீதிமான்ங்கிறது முதலாவது நீங்கள் நம்பி பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் நடக்க போக சொல்லி. எனவே தேவன் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு. இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்தவங்களுக்கு மாறாத 2 விசேஷங்களை தேவன் வச்சிருக்கிறாராம். இப்போ நாங்கள் பார்ப்போம் அந்த 2 விசேஷம் என்ன சொல்லி. எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க அந்த 2 விசேஷம் என்னன்னு பார்க்க? ஆமென். அந்த 2 விசேஷத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதே எபிரேயர் தனிக்கு நீங்கள் அங்கே எல்லாம் சுற்றி போக தேவையில்லை, இந்த எபிரேயர்ல எல்லாமே இருக்குது. அதே 17வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஆமென். இப்போ என்ன இது பாருங்க, அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினாராம். அந்த மாறாத 2 விசேஷங்கள் என்னன்னு சொன்னா, ஒன்று வாக்குத்தத்தம், 2வது ஆணை. இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி ஓடி வந்த உங்களுக்கு 2 மாறாத விசேஷங்கள் தேவன் வச்சிருக்கிறார். இந்த மாறாத விசேஷங்கள்ல ஒன்று வாக்குத்தத்தம், இன்னொன்று ஆணை. இந்த வாக்குத்தத்தம் நான் வேகமாக நான் போகிறேன், ஏன் சொன்ன டைம் ஆல்ரெடி ஒரு 1/2 hour பிந்தி தான் நான் உங்களுக்கு இந்த மைக்கே கையில் எடுத்திருக்கிறேன். அதனால அந்த வேகமாக போயிட்டு இருக்கிறேன், நிறைய காரியங்கள் அப்படி பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். சரி, அப்போ அந்த 2 மாறாத விசேஷங்கள், ஒன்று வாக்குத்தத்தம், இன்னொன்று ஆணை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தேவன் ஆண்டவர், தேவன் சொல்றதை விட ஆண்டவர்னு சொல்ல இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆண்டவர் எனக்கு கொடுக்க இருக்கிறத, இல்லாட்டி அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கிறத, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க இருக்கிறத எப்படி கொடுக்கிறாரு? வாக்குத்தத்தத்தின் மூலம் தான் கொடுக்கிறாரு. வாக்குத்தத்தத்தின் மூலம் தான் கொடுக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நான் இந்த உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் சொல்லி தேவன் ஃபர்ஸ்ட் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம் முதலாவது தேவனுடைய வாயிலிருந்து வந்தாலே அடுத்தது என்னது? அற்புதம். அற்புதம். தேவனுடைய வாக்குத்தத்தம் முதலாவது ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அடுத்தது அற்புதம். வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது அது அற்புதமாக தான் இருக்கும், அற்புதமாக இருக்கும். இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் சொல்ல போகிற நிறைய சாட்சிகள் இருக்கு, அதெல்லாம் இப்போ சொல்ல நேரம் இல்லை. ஏன் சொன்னால் இதெல்லாமே தேவன் அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக தான் எங்களை கொடுத்தாரு. இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறும் போது அது அற்புதமாக மாறிச்சு. எங்களோட கூட இருக்கவங்களுக்கு அதை நம்பிக்கொள்ள முடியல, இவனுக்கு எப்படி நடந்துச்சு, எல்லாருக்கும் இவருக்கு மட்டும் இது எப்படி கிடைச்சிச்சு. இன்றைக்கி எங்கள்கிட்ட பாஸ்டர் சில டெஸ்டிமோனிங்க நீங்கள் சாட்சிகளை பார்க்கும்போது சில நேரம் சிலரால் நம்பிக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் நம்பணும், அது அவருக்கு மாத்திரம் அல்ல, இங்கே எல்லாருக்கும்
ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அது நமக்காகவும் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த வாக்குத்தத்தம் அது அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, அது நமக்காகவும் அதில் சொல்லியிருக்குன்னு இருக்குது. இதை விட விசேஷத்தை நான் இன்னும் முன்னும் காட்ட போகிறேன் உங்களுக்கு. அப்போ ஒரு வாக்குத்தத்தம் தேவன் முதலாவது வந்துச்சுன்னா அந்த வாக்குத்தத்தத்தோட அற்புதமும் வரும், அற்புதமும் வரும். எதிர்பார்த்துருங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில் சர்ச்சில் எல்லாம் இந்த மாத வாக்குத்தத்த வசனம், இந்த நாள் வாக்குத்தத்த வசனம்னு நாங்கள் சில நேரம் போடுறோம். ஏன்? ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு பலிக்குது இல்லை. அது அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் சொன்னால் இப்போ அதெல்லாம் நான் சொல்ல போனால் எனக்கு இப்போ எடுக்க சொல்ல விஷயத்தை உங்களை சொல்ல முடியாமல் போயிடும். இந்த 2 மாறாத விசேஷத்தை நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு சொன்னால், முதலாவது அற்புதம் இந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் வந்து நிறைவேறும் போது அற்புதமாக தான் இருக்கும், அற்புதமாக தான் இருக்கும். இன்றைக்கு அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால் நீங்கள் ஓடி வந்து இவர் கை வச்சா நடக்கும், அந்த சேர்ச்சிக்கு போனால் கிடைக்கும், இவர் வல்லமை உள்ளவர், இவர் இப்படி, யாரும் எல்லாம் வல்லமை உள்ளவங்க, நீங்களும் வல்லமை உள்ளவங்க தான். தேவனுடைய நாமத்தை அடைஞ்ச ரட்சிப்பு பெற்ற பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வாசம் பண்ணி இருக்கும்போது நீங்களும் அப்படிப்பட்ட பலவான்கள் தான். எனக்கு ஒரு பலன், உங்களுக்கு ஒரு பலன், அதுதான் வித்தியாசம். அதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். ஏன் இதில் இருந்து மாறுபடுறாங்க, இவங்களை விட இவங்க ஏன் மேலே இருக்கிறாங்க, இதெல்லாம் தேவன் ஒரு வழிகளை வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த அற்புதம், இந்த உங்களுக்கு அற்புதம் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வேணும்னு விரும்பின சொன்னால் வாக்குத்தத்தம் தேவன் உங்களுக்கு அருள்றாரு. இந்த நம்பிக்கை இருக பிடிச்சு கொள்ளுங்க. தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்து என்ன மீட்கிறதுக்காக, என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை கொடுத்து எனக்கு அற்புதங்களை செய்கிறதுக்காக இந்த நம்பிக்கையை தேவன் வச்சிருக்கிறாரு. இனி நான் சபைக்கு போகும்போது அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளத்தான் போகிறேன். அதனால வாக்குத்தத்தம் எனக்கு கிடைக்கும். அந்த வாக்குத்தத்தம் தேவனுடைய அற்புதத்தினால என் வாழ்க்கையிலே நடக்கும்னு நம்புங்க. ஆமென். நம்பினா நடக்கும், நம்பாட்டியது கிடைக்காது. யாரு? யோபு. அவர் என்ன செஞ்சார்? அவர் எப்படின்னா, அவரோட நம்பிக்கை ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் எப்படி, இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்க போனால் இப்படி ஆகிருமா, செத்து போயிடுவாங்களா, என் ஆடெல்லாம் சரி கொண்டு போயிடுவானா, என் சொத்தலை, அவன் அப்படி நம்பினான். ஆண்டவர் சொன்னார், நீ நம்பினது தான் உனக்கு நடக்கும். நீ பயந்த காரியம் தான் உனக்கு நேரும். நீ எதை நம்பிட்டு இருக்கிற அதுதான் உனக்கு நடக்கும். இன்னைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் எதை நம்புகிறோம்? நாங்கள் தேவனுடைய சபைக்கு வர எல்லாம் செய்கிறோம், வார்த்தையை கேட்குறோம், எல்லாம் செஞ்சாலும் இன்னும் நாங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு பிழையான ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த நம்பிக்கையை மாற்றி தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து அவருடைய பலியினால் தேவன் ஏற்படுத்தின எங்களுக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை இறுக பற்றி கொள்ளுங்க. அப்போ இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும். அந்த வாக்குத்தத்தங்கள் நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளும்போது, அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும் போது அது அற்புதங்களாக மாறும். இப்படி தான் அற்புதங்களை நாங்கள் அடைகிறது, இப்படி தான் அற்புதங்களை நாங்கள் பெறுறது. அப்போ இந்த வாக்கு பண்ணுற தேவன் யார்? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அவர் சொன்ன வார்த்தை செய்கிற தேவன். இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்தாரு சொன்னால் அவர் மனசு மாற மாட்டார். அவனை சொல்லிட்டு பாட்டில் இருப்பான்னு விட மாட்டார். அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமேன். அப்போ முதலாவது காரியம் என்னது? இது நிறைய விஷயங்கள் இந்த வாக்கு தத்தத்தை குறித்து இருக்குது. நான் அதை கொஞ்சம் இன்னொரு சின்ன விஷயத்தை நான் பேசிட்டு வாக்கு தத்தத்தை விட்டு அப்புறம் ஆணையை பார்த்துட்டு முடிச்சேன்னா சரி. இப்போ 7 மணி ஆக போகுது, வேகமாக போயிட்டுருக்கிறேன். ரைட். இப்போ இந்த வாக்கு தத்தங்களை உதாரணம் சொல்ற எங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எபிரேயர் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை எடுங்க பார்ப்போம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த 39ல இருந்து வாசிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றதும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். ஆமென். இது என்ன சொல்லியிருக்கீங்க? விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும். கொஞ்சம் கீழே இருக்குங்க. இவர்கள் எல்லாரும் யார்? எல்லாரும் நீங்க மேலே வாசிச்சு பாருங்க.
ஆபிரகாம் பற்றி போட்டிருக்கு, எப்தாவை பற்றி போட்டிருக்கு, நிறைய பரிசுத்தவான்களை பற்றி அதில் போட்டிருக்கு. இவங்க எல்லாம் எப்படி செஞ்சாங்க? எப்தாவோட இதெல்லாம் பார்த்தோம் சொன்னால் தன் பிள்ளையே அவர் வெட்டினார். அவரோட சொன்ன ப்ராமிஸுக்காக பிள்ளையை சாக்க கொடுத்தாரு. இந்த மாதிரியும் அவங்க நிறைய காரியங்களை வைராக்கியத்தில் செஞ்சாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கல. இவங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கல. ஆனா நமக்கோ தேவன் என்ன செஞ்சிருக்காரா? முன்னதாகவே அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமிச்சாரு. எப்ப நியமிச்சாரு? முன்னதாக எப்ப? உலகம் தோற்றத்துக்கு முன்பு, உலகம் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்பு பிதாவானவர் இங்க யோசிக்கிறாரு. அவருடைய வல்லமை சொல்றது அதுதான். அவருடைய வல்லமை சொல்றது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் நினைக்கும் போது இப்போ ஒரு வீடு கட்டுறோம், மெப்பை வரையும் வந்தானே, கதவு இங்கே இருக்கணும், இங்கே தான் ரூம் இருக்கணும், இதுதான் வெராண்டா இருக்கணும், இதுதான் வர, இது மெப் வரைஞ்சு தான் வீடை நாங்கள் செய்கிறோம். இதே மாதிரி தான் தேவனும் தன் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இந்த படைப்பெல்லாம் படைக்கும் முன்னதாகவே நான் கிறிஸ்துவோட சிலுவை மரணத்துக்கு பிறகு தான் நான் இந்த வாக்குத்தத்த சந்ததி இந்த பூமியில் வந்த பிறகு தான் நான் பிறக்கணும் என்பதை தேவன் உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே நியமிச்சார். ஆமேன். ஆனால் இந்த பிதாக்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கல. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், ஈசா கிடைச்சினா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கணுமே. இல்லை, வாக்குத்தத்தங்கள் என்று பன்மையாக சொல்லாமல் வாக்குத்தத்தம் என்று ஒருத்தர் தான் சொன்னார். அந்த ஒருத்தர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துட பிறப்புக்கு பிறகு, அவருடைய மரித்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இருக்கிற நானும் நீங்களும் தான் அந்த பாக்கியவான்கள். நானும் நீங்களும் தான் விசேஷித்தவர்கள். அந்த விசேஷித்த நன்மையை உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் வச்சிருக்கிறாரு. அப்படின்னா நீங்க ஏன் கலங்கி நிற்கணும்? நீங்க ஏன் பயந்து நடக்கணும்? நீங்க ஏன் உங்களை குறித்து குறைச்சி மதிப்பிடணும்? நீங்க வாக்குத்தத்தத்தின் உரிமையாளர்கள், பரந்த பரிசுத்தவான்களை நீங்க விசேஷித்தவர்கள். இன்னொரு வசனத்தை காட்டவா? அதையும் பார்த்துருவோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 10-11 வாசிங்க பாப்போம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கர்த்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நியமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டதான். எப்படின்னா, கொஞ்சம் கீழடுங்க, 10ஆம் வசனத்துக்கு வாங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் அந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இப்ப ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் எடுத்தா இப்படி ஒரு ஆடு அடிக்கப்படும், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், இதுக்கு பிறகு ஒரு மகிமை வரும், தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க. நீங்க பழைய சகரியா நிறைய பழைய புத்தகங்கள்லாம் நீங்க எடுத்து பாசணும்னா தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. இப்படி ஒரு காலம் வரும், இந்த கிருபையின் காலம் ஒன்று வருது, அந்த கிருபை காலத்தில் இப்படி எல்லாம் நடக்கும், அதுல மகிமை இருக்குது. அந்த அப்போ அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் சொன்னதோடு நிப்பாட்டாம இப்ப ஆராய்ச்சி பண்ணாங்க. இது எப்ப நடக்கும்? இவ்வளவு முக்கியமானது ஒன்றா இருக்குதே, இது எப்போ நடக்கும்னு இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பார்க்குறாங்க. தேடி தேடி பார்த்ததில் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி தான் 12வது வசனத்தில் சொல்கிறாங்க, தங்கள் நிமித்தம் அல்ல, தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த பழைய பிதாக்கள், அந்த பிதாக்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே. ஆமேன். ஒரு உற்சாகத்தையே காணலையே. கையை தூக்குனா நான் போய் உட்கார்ந்துடுறேன். அப்ப தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது.
பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு சுவிசேஷ பிரசங்கங்களை கொண்டு இவைகள் இப்பொழுதும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையாக இருந்தார்களாம். ஆமென். இப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை உரைச்ச நேரம் இப்ப இந்த காலத்தில் நடக்க போகுது. இப்ப இந்த இயேசு வந்து இந்த பூமியில பலியாகிறாரு. இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? சும்மா யாரும் சாதாரணாக்கள் எல்லாம் பார்க்கல, பரலோகமே நின்று பார்க்குது. அடே, கிறிஸ்துவோட மரணம் நடக்குது, அவருடைய உயிர்த்தெழுதல் நடக்குது. இதுக்கு பிறகு இந்த பாடு, இதுக்கு பிறகு எப்படிப்பட்ட மகிமை வரப்போகுது? தேவ தூதர்கள் உற்று பார்த்து கொண்டு இருக்காங்களாம். அப்படிப்பட்ட கிருபையா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சது? எனக்கு கிடைச்சது அப்படிப்பட்ட கிருபை. அந்த கிருபை மேல ஏன் சந்தேகப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? தேவன் அப்படி ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காத ஒரு கிருபை. அப்படி ஒரு ஜெனரேஷன், அந்த சந்ததி, வாக்குத்தத்த சந்ததி இந்த பூமியில வந்த பிறகு நானும் நீங்கள் இந்த பூமியில பிறந்து அந்த வாக்குத்தத்த சந்ததி அனுபவிக்கணும் சொல்றது தேவனுடைய விருப்பம். இப்ப இன்னொரு கேள்வியும் எழும்பும். அப்படின்னா பழைய காலத்து பரிசுத்தவான்கள் அற்புதங்கள் எப்படி நடத்தாங்க? சூரியனை பார்த்து நிற்க சொன்னா நிற்கும். அந்த போன வாரம் சொன்ன மாதிரி கரடி சொன்னா கரடி காட்டுல இருந்து வந்துச்சு. இதெல்லாம் எங்களுக்கு ஏன் செய்ய முடியாம இருக்கு? வாக்குத்தத்த சந்ததிக்குள்ள வராதவனுக்கே அதெல்லாம் பண்ண முடியும்னா வாக்குத்தத்த சந்ததிக்கு பிறந்த எங்களுக்கு ஏன் இது பண்ண முடியாம இருக்கு? அப்பன்னா நாங்க எங்க சரி ஒரு பிள்ளை நடந்திருக்கா? இல்லாட்டி தேவன் இந்த வாக்குத்தத்த சந்ததியில் இதோட நிப்பாட்டிட்டாரா? என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் கொடுக்காத ஒரு பெரிய விஷயத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. என்னவா இருக்கும்? அவன் கரடியை கூப்பிட்டான், வானத்து நட்சத்திரங்கள் நிப்பாட்டினா, என்னென்னமோ பண்ணினான். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ என்று சொல்றதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற பெரிய அற்புதமே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது தான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது. இந்த ஒரு மனுஷன், ஒரு பாவி என்கிட்ட வந்தா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ சொல்ற அதிகாரம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த கிருபையின் காலத்தில் அந்த அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கு. ஆனா நாங்க தான் என்ன செய்யறோம்? பாவி பாவி பாவின்னு இன்னும் அந்த சுதந்திரத்தை கொடுத்து இன்னும் அடிமை போல பாவி பாவினே இருக்கிறோம். நீங்க பாவியே இல்லை. நீங்க பாவின்னு நீங்க காண்றீங்க, நான் பாவியா இருக்கிறேன். அதுதான் கடவுள் சொல்லுவார், நான் தான் இந்த குமாரனை கொடுத்தவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேனே, இது கூட தெரியாம இருக்கியான்னு கேட்பாரு. நீதிமானங்கிறத நம்புங்க, அற்புதம் நடக்கும். ஆமேன். இதுதான் இந்த விசேஷங்கள். ஒரு விசேஷம் இந்த வாக்குத்தத்தம். அடுத்தது ஆணை. இந்த செய்தியை நான் டக்குன்னு முடிக்க போறேன். அடுத்தது வந்து ஆணை. நம்ம எழுதியிருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் நிறைய எல்லாம் அவாய்ட் பண்ணி முக்கியமானது பொறுக்கி தான் பேசுறேன். இந்த ஆணை என்ன ஆணை? ஒன்று வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ரெண்டாவது விசேஷம், ஆறாவது விசேஷம் வந்து ஆணை. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இதுல எபிரேயர், டைம் சரியா வந்துச்சு. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரை ஆணையிடுவார்கள். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்களாம். இப்ப வீட்டில் என்ன சரி ஒரு பிரச்சனை நடக்குது, நாங்க என்ன செய்வோம்? வீட்டில் பிரதானமானவர் இடத்துல உங்க மேல சத்தியமா சொல்றேன், சிலர் சத்தியம் பண்ண போனா தலையை எடுத்துருவாங்க. அம்மோ நீ சத்தியம் பண்ண உண்மையிலே பரலோகம் போயிடுவேன் சொல்லி ஓ ஓ ஓ வேரி போடுற கண்ணாடி எல்லாம் பறக்குது. அப்ப நீ என்ன மேல கை வச்சு ஆணை பண்ணாது. அம்மோ நீ பண்ண நான் நீ டிரெக்ட் பரலோகம் தான். ஏசு சிலுவை மறிக்க தேவை, நீ கை வச்சாலே நான் பரலோகம் போயிடுவேன். அப்படித்தான். அப்ப ஆணை சொல்றது அப்படித்தான். ஒரு பிரச்சனை நடக்குது, இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் சொன்னா எங்களை விட பெரிய ஒரு நபர்கிட்ட வந்து நாங்கள் இவர் மேலே சத்தியமா இனி இது நடக்காது, இவர் மேலே சத்தியமா இது உண்மை, அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்து தங்களிலும் பெரியவர் மேலே ஒரு ஆணையிடுறது தான். அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து தன் ஆணையை கொடுத்த நேரம் எப்படி இந்த யார் பேர்ல ஆணையிட்டாரு? அவர் மேலே தான் ஆணையிட்டாரு. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாம் சும்மா இல்லை.
நீங்க நினைக்காதீங்க இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் தேவன் சும்மா சொன்னார் சொல்லி. தன்னிலும் பெரியவர் யாரும் இல்லை என்று தேவன் அறிந்து தன் மேலே ஆணையிட்டு, என் மேலே ஆணையிட்டு தேவன் சொல்றாரு, என் மேலே ஆணையிட்டு தான் உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன். இப்ப ஆபிரகாமுக்கு கடவுள் சொன்னார் தானே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லி, சுதந்திரவாளி ஒருத்தனை கொடுப்பேன்னு சொல்லி. ஆபிரகாம் சொல்லி இந்த வீட்டில் பிறந்த ஒருத்தர் இருக்கான், அவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை, உன் கற்ப பிறப்பில் பிறக்கிறவன் தான் உன் சுதந்திரவாளி சொல்லி கடவுள் சொன்னார். இந்த சுதந்திரவாளி பெரிய ஆளானோன்னு கடவுள் சொன்னார், இவனை கொண்டு போய் பலி கொடு. இப்போ ஆபிரகாம் போறார் பலி கொடுக்க. எவ்வளோ தைரியமாக போனார். ஏன் அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் சும்மா கொடுக்கல, அவர் மேல் ஆணையிட்டு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு தெரியும் தேவன் எனக்கு பண்ணின வாக்குத்தத்தம் அவர் மேல் ஆணையிட்டு தான் கொடுத்திருக்கிறாரு, அதனால நிச்சயமா இந்த மகனை நான் திரும்ப பெறுவேன், நிச்சயமா நான் அதை திரும்ப பெறுவேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு? அடுத்த வாரம் இந்த அற்புதத்தை நாங்கள் எப்படி அடைகிறது, இந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்றது, இந்த வாக்குத்தத்த சந்ததியில் நான் எப்படி இருக்கிறது, இது எப்படி என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறதுங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எனவே இதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. டைம் சரியாயிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டேன். நான் பேசுனது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? எதிர்பார்ப்போட கூட இருங்க. இங்கே இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி தான் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கையை தேவன் கொடுக்கறதுக்கு தண்ட ஒரே பேரான குமாரனையே கொடுத்தாரு. குமாரன் தண்ட ஜீவனையே கொடுத்தாரு. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு உங்களை மாற்ற போகுது. அந்த நம்பிக்கையை நீ பிடிச்சு கொள்ளும் போது 2 மாறாத விசேஷங்களை தேவன் கொடுக்கிறாரு. ஒன்று வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் போது அது அற்புதங்களாக தான் வரும். ஆமேன். இந்த வாக்குத்தத்தம் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை நிறைவேறதுக்கான ஒரு ஆதாரம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் தன்னுடைய பேரில் தன் மேலே ஆணையிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதனால நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் அற்புதங்கள் வரும். இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும் போது 2 மாறாத விசேஷங்களை தேவன் கொடுப்பார். இந்த 2 மாறாத விசேஷங்களிலே உங்கள் வாழ்க்கை நிலை மாறும், வாழ்க்கை நிலை மாறும். நாங்கள் அப்படியே எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதித்து இந்த கம்யூனியனுக்கு கடந்து போவோம்.